தமிழகமே பாராட்டி கொண்டிருக்கிற ஒரு தூய ஆட்சியை பற்றி ஏமாற்றத்தை உருவாக்குகிற ஆட்சி என்று நீங்கள் குறிப்பிடுவது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இடம் மாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை. அதற்காக இவ்வளவு துதிபாட வேண்டிய அவசியம் இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த இடத்தை அவர்தான் முதலில் மாற்றியவர் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் பேசுறது முதல்ல கவனிங்க. என்ன அங்க பார்த்து மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர், பாசத்திற்குரிய சகோதரர் மூத்த உறுப்பினர் அவர்கள் பேசும்போது இடத்தை முதலில் மாற்றியவர் நம்முடைய அமைச்சர் என்றார். ஆனால் பாருங்க என்ன ஆச்சரியம்னா, இடத்தை மாற்றிய போதும் அவர் இதயத்தின் அருகே இருந்த அந்த நிழல் படத்தை மாற்றவே வேண்டாம் என்று சொன்னவர் எங்களுடைய வெற்றி தலைவர். ஆனால் அண்ணனுடைய பாக்கெட்டை பார்க்கிற பொழுது இடமும் மாறி இருக்கிறது, இதயமும் மாறி இருக்கிறதோ என்று தோன்றுகிறது. பார்வையாளர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். இந்த சட்டமன்றம் எத்தனையோ வித்தியாசமான சூழல்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த அரசு ஏற்படுத்தியிருக்கும் சூழல் என்பது வித்தியாசத்திலேயே வித்தியாசமானது. செய்வதை மட்டும்தான் சொல்வோம் என்று ஆணித்தரமாக அள்ளித்தளித்த வாக்குறுதிகளை தாங்களும் மறந்து மக்களும் மறந்திருப்பார்கள் என்றெண்ணி தனது முதல் நிதிநிலை அறிக்கையும் வேளாண் நிதிநிலை அறிக்கையும் தாக்கல் செய்துள்ளது இந்த அரசு. அதிலும் பெயர் மாற்ற பட்டியல் போல் வெளியான இந்த நிதிநிலை அறிக்கை தேர்தலின் போது சொன்ன கஜானா காலி என்ற பிரச்சாரத்தை கேள்விக்குறியாக்கிவிட்டது. இதை பார்த்து ஆச்சரியக்குறியில் கூட விக்கித்து நிற்கின்ற சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பின் அரங்கேறிய காட்சிகளை நான் திரும்பி பார்க்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துறை ரீதியான ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். பட்ஜெட்டுக்கு முன்னதாக மீண்டும் ஆய்வு செய்தார்கள். மாண்புமிகு அமைச்சரவை கூட்டம் நடந்தது. அதில் இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட வாக்குறுதிகளுக்கான செயல் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியும் வெளியானது. அதற்கு வெற்றி தமிழக திட்டங்கள் என்றெல்லாம் அலங்காரமாய் பெயர் சூட்டப்பட்டு அறிக்கைகளாகவும் வெளிவந்தது. ஆனால் இப்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிதிநிலை அறிக்கையோ ஏமாற்றத்தின் வடிவமாக இருக்கிறது. திருப்புகின்ற பக்கமெல்லாம் நம்முடைய திராவிடல் மாடல் அரசின் சாதனை திட்டங்கள் தான் ஜொலித்து கொண்டிருக்கிறது. மக்கள் மனதில் நிலை கொண்டுள்ள எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கிய திட்டங்களே புது உருகொண்டு நிற்கின்றன. இதில் புதிய அரசின் திட்டங்களை தேடுகிறேன் தேடிக்கொண்டே இருக்கிறேன். தேடுவது எனக்காக அல்ல, மக்களுக்காக. புதிய அரசு அமைந்திருக்கிறது, புதிய திட்டங்கள் வரும் என்று நம்பிய மக்களுக்காக. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பெண்களின் வாழ்வாதாரத்திற்கும் சுயமரியாதைக்கும் துணை நின்ற திட்டம். 1000 கைகள் நீட்டி ஆதவனை மறைக்கலாம் என்று கனவு காண்பது போல அத்திட்டம் பெயர் மாற்றம் கண்டிருக்கிறது. ஆனால் ஆளுகின்ற அரசு தேர்தல் அறிக்கையில் சொன்னபடி உரிமை தொகை உயரவில்லை. இனிப்பூட்டும் இன்பச் செய்திகள் வரும், ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் வரும் என்று நம்பிய மகளிர் அது குறித்த அறிவிப்பு கூட வரவில்லை என்று பாவம் ஏமாந்து நிற்கிறார்கள். கல்வி ஒன்றே யாராலும் திருட முடியாத சொத்து என்பதை எல்லா தருணங்களும் எடுத்துச் சொல்லி
கல்விக்கும் மாணவர்களுக்கும் பொற்காலமாக விளங்கிய திராவிட மாடல் வழங்கிய ஒளியில் இந்த அரசு நடைபோடும் என எதிர்பார்த்தோம். ஆனால் மாணவர்களின் இடைநிற்றலை தடுக்க 15,000 ரூபாய் நிதியுதவி என்ற அறிவிப்புகளை அதற்குண்டான திட்டங்களோடு கூட இந்த அறிக்கையில் காணவில்லை. நாடையே திரும்பி பார்த்து பல்வேறு மாநிலங்களும் கை கொண்ட திட்டம் விடியல் பயணம். இதனை விரிவுபடுத்தி அனைத்து அரசு பேருந்துகளிலும் மாநிலம் முழுவதும் எங்கு வேணாலும் பயணிக்கலாம் என்ற நிலையை ஏற்படுத்தி சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் என மகளிர் நம்பினர். ஆனால் அதிலும் ஏமாற்றம். இந்த பேரவையில் நான் ஒழித்துக் கொண்டிருக்கிறேன். செய்யாமல் விட்டுவிட்டதை சுட்டி காட்டுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நல்லதும் மாற்றம்தான், கெட்டதும் மாற்றம்தான். எதிர்பார்த்து வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்துள்ளதோ பெருத்த ஏமாற்றம்தான். மொத்தத்தில் முதல் நிதிநிலை அறிக்கை. அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நிதியமைச்சராக இருந்து பணியாற்றியவர். ஒரு அரசு தேர்தல் நேரத்தில் அறிவிக்கின்ற திட்டங்கள் அனைத்தும் 5 ஆண்டு இறுதி வரையிலும் அதற்காக என்னென்ன திட்டங்களை நாம் நிறைவேற்ற வேண்டுமோ அதை நிறைவேற்றுவோம். நீங்கள் சொல்வதைப் போல 3 மாத காலத்தில் ஒரு சரித்திரம் படைக்க இயலாது. நீங்கள் அப்படி சரித்திரம் படைத்தால் நீங்கள் சொல்லுங்கள். மாண்புமிகு உறுப்பினர் சொல்லுங்க. நீங்க பேசலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் நன்றாகவே தெரியும் அனைவருக்கும். தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட வாசகங்களை, வாக்குறுதிகளை இந்த அரசு பொறுப்பேற்றிருக்கின்ற புதிய அரசு, முதல் முறையாக பொறுப்பேற்றிருக்கின்ற அரசு தங்களது தேர்தல் அறிக்கையினை தங்களுடைய முன்னோடி திட்டமாக இந்த சட்டமன்றத்தில் கூட அறிவித்திருக்கலாம். அதை கூட அறிவிக்கவில்லை என்பதுதான் எங்களின் வாதமாக இருக்கிறது. தமிழகத்தின் மக்கள் இன்று ஏமாந்து நிற்கின்றார்களே, அவருடைய எண்ணங்களின் வடிவமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிதிநிலை அறிக்கை என்பது முதல் ஏமாற்றம். பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகமே பாராட்டி கொண்டிருக்கிற ஒரு தூய ஆட்சியை பற்றி ஏமாற்றத்தை உருவாக்குகிற ஆட்சி என்று நீங்கள் குறிப்பிடுவது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இடம் மாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை. அதற்காக இவ்வளவு துதிபாட வேண்டிய அவசியம் இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த இடத்தை அவர்தான் முதலில் மாற்றியவர் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் பேசுறது முதல்ல கவனிங்க. என்ன அங்க பார்த்து சார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர், பாசத்திற்குரிய சகோதரர் மூத்த உறுப்பினர் அவர்கள் பேசும்போது இடத்தை முதலில் மாற்றியவர் நம்முடைய அமைச்சர் என்றார். ஆனால் பாருங்க என்ன ஆச்சரியம்னா, இடத்தை மாற்றிய போதும் அவர் இதயத்தின் அருகே இருந்த அந்த நிழல் படத்தை மாற்றவே வேண்டாம் என்று சொன்னவர் எங்களுடைய வெற்றி தலைவர். ஆனால் அண்ணனுடைய பாக்கெட்டை பார்க்கிற பொழுது இடமும் மாறி இருக்கிறது, இதயமும் மாறி இருக்கிறதோ என்று தோன்றுகிறது.